அப்போ ஒருமுகப்படுத்துதல், ஒருங்கிணைத்தல், டு யுனைட். ரிலிஜன்ங்கிற சொல்ல ரிலிகேர் அப்படிங்கிற லட்டின் வேர்டு. ரிலிகேர்னா ரீயூனியன், மீண்டும் ஒருங்கிணைத்தல். அதாவது நாம் கடவுளிலிருந்து சிதறி கீழே வந்து விட்டோம். ஒரு திருவிழாவில் ஒரு தாய் குழந்தையை தொலைத்து விட்டது போல நாம் நம்முடைய தாயை தொலைத்து விட்டோம். தாய் நம்மை வலுக்கட்டாயமாக தொலைக்கவில்லை, நம்முடைய தாய் நம்மை வலுக்கட்டாயமாக தொலைக்கவில்லை. ஆனால் நாம் அகங்காரத்தால் தாயிடமிருந்து தொலைந்து விட்டோம். மீண்டும் நீங்க படைப்புக்கு வாங்க. நான் கேட்கிற கேள்வி, தகப்பன் உடம்புல லட்சக்கணக்கான விந்தணுக்கள் இருந்தனவே, ஒரே ஒரு விந்தணு எல்லா உயிரணுக்களையும் தள்ளிக்கிட்டு ஏன் தாயாருடைய செரிமட்டுக்குள்ள போச்சு? அகங்காரம், அகங்காரம். மற்ற எல்லா உயிரினையும் ஒரு தள்ளிட்டு அந்த சினையில போய் உள்ள என்டர் பண்ணிச்சு. அந்த தாய் கர்ப்பமாயிட்டா, குழந்தையா வந்து நாம பிறந்துட்டு இந்த உலகத்துல அங்க போகலன்னா இந்த உயிரணு உள்ள போகலன்னா பிறப்பில்லை. நாம் அகங்காரத்தால் நம்முடைய மூலத்திலிருந்து தொடர்பை அறுத்து கொண்டு வெளியில் வந்து விட்டோம். நாம் அகங்காரத்தை இழந்தால் மீண்டும் மூலத்தோடு இணைந்து விடலாம். நீங்கள் இறைவன் என்று ஒன்று அடைவது என்பதை விட உங்களில் இருக்கிற நாம் என்பதை இழத்தல் தான் எல்லா வழிபாட்டுடைய மூல நோக்கம். இன்னும் தெளிவாக சிந்தித்தால், அடைவதற்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டால், நீ உன்னிடத்தில் நான் இழந்த உடனேயே நீ கடவுளாகி விடுகிறாய். என்னுடைய நான் இருக்கிற வரையில் அதில் கடவுள் நுழைய முடியாது. அது கடவுளுடைய நான் ஆகிற போது அங்கு என்னுடைய நான் இருக்க முடியாது. நான் இருக்கும் இடத்தில் கடவுள் இல்லை, கடவுள் இருக்கும் இடத்தில் நான் இல்லை. இந்த உணர்தல் ரொம்ப முக்கியம். ஐயா, சில பேருக்கு அவங்க அகங்காரம் அப்படியே கொழுந்து விட்டு. இப்போ முருகன் என்ன செஞ்சார்னா சூரனை சம்ஹாரம் பண்ணினார். சூரசம்ஹாரத்துக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு வரோம். இங்கேருந்து திருச்செந்தூர் போய் சூரசம்ஹாரத்துக்கு பார்த்துட்டு வர ஒரே ஒரு ரிக்வஸ்ட், போகும்போது சூரபன்மனா போகலாம், வர்றச்சு சுப்பிரமணியரா வர வேண்டாமா? வர்றச்சே நம்மால் பவர்ஃபுல் சூரபன்மனா வந்துடுறாரு. சூரபன்மன் ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணிட்டு வெளியே வந்துடுறோம். எப்படி தாங்கிறது? போறச்சே சூரபன்மனா போகலாம், வர்றச்சே சுப்பிரமணியரா வர வேண்டாமா? அதான் முருக வழிபாடு. முருக வழிபாடு என்பது ஒவ்வொருவரும் முருகனாதல், தான் யோகியாகி தானே அந்த பரம்பொருளாக ஆதல் தான் முருக வழிபாட்டுடைய சூக்ஷம். இப்போ அகங்காரம் அழிந்ததுங்கிறது சூரசம்ஹாரத்தினுடைய அந்த தாத்பரியம். சூரன் அப்படின்னா சூரன் நிறைய தலையோட வர்றான், திரும்பி போறான், திரும்ப தலையோட வர்றான், திரும்பி போறான்னு கதையெல்லாம் வச்சிருக்கும். இருக்கட்டும். நான் இந்த வருஷம் திருச்செந்தூர்ல பேசினேன். கந்தபுராணம் காலையில் ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி கதை சொல்லிட்டு இருக்கும்போது உபன்யாசம் நடக்கிறது, எல்லாரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. முருகன் பெருமையை சொன்னார். முருகன் முருகன் அப்படின்னா பாருங்க. கேட்டுக்கிட்டு இருந்த பக்தர் ஒருத்தர் முருகா முருகா முருகான்னு சந்தோஷமாக சுவாமி கும்பிட்டார். உபன்யாசகர் ரொம்ப ஆவேசமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அப்ரிஷியேட் பண்ண ஆள் கிடைச்சா விடப்படாது இல்லையா? அதனால தான் சில பேர் சில ஊரில் கையை இறுக்கமாக கட்டிட்டு தட்டவே மாட்டார். தட்டி விட்டா நிறுத்த மாட்டானே அப்படின்னு பல பேர் அப்படி இறுக்கமாக இருக்கும். இது ரசிச்சு முருகா முருகா அப்படின்னு. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஆள் வந்துடுறான். அவன் குழந்தைய எப்படி தலைமையில் தூக்கி வச்சுன்னு கதை கேட்டுன்னு இருந்தான். குழந்தைய எப்படி தலைமையில் வச்சு அவனும் குழந்தைய எப்படி வச்சுன்னுட்டு முருகா முருகா முருகா. கதை கொஞ்சம் தள்ளி போய் சூரபன்மனில் வருது. அடுத்தாப்புல சூரபன்மன் பராக்கிரமம்னு ஆரம்பிச்சார் பாருங்க. இந்த கிராமத்தை ஒரு வேடிக்கை பண்ணான். சூரா 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 சூரா. உபன்யாசகர் கடுப்பாயிட்டார். என்னடா அது சூரனுக்கும் போட்டுக்கிறாருமே அப்படின்னு. ஒரு தடவை பார்த்தா, ரெண்டு தடவை பார்த்தா, மூணாவது தடவை நித்திய முருகனுக்கு முருகா முருகானா ரைட்டு, அதில் சூரனுக்கும் சூரா சூரா நித்திய. அதுக்கு அவன் சொன்ன, புரிஞ்சுக்கோங்க, இன்னும் சண்டை முடியல, யார் ஜெயிப்பான்னு யாருக்கு தெரியும். ஒருவேளை சூரபன்மன் ஜெயிச்சு பவர் கொடுத்துட்டான்னு வச்சுங்க, நான் ஏற்கனவே கும்பிட்டுருக்கேன்னு முதலே சொன்னா நான் தப்பிச்சுடுவேன் இல்லையா? நீங்க விவரம் புரியாம பேசுறீங்க. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடியும். நான் சொல்ற வரைக்கும் இது ஹியூமர் தான், மன்னிச்சுங்க. வருஷம் வருஷம் சூரசம்ஹாரம் நடக்கிறது. சூரபன்மன் தான் ஜெயிக்கிறான், நம்ம சுப்பிரமணியர் தோற்று போகிறார். நாம் நம்முடைய அகங்காரத்தை எங்காவது இழந்திருக்கிறோமா? எந்த புள்ளியிலாவது அகங்காரத்தை தொலைத்திருக்கிறோமா? சார், கோயிலுக்குள்ள பக்திக்காக போகிறோம். பக்திக்காக போகிற போது தலை வணங்குகிறது. நம்முடைய தலை வணங்குகிற போது கூட நம்முடைய அகங்காரம் கொழுந்து விட்டு எரிகிறது. என்ன, நான் கும்பிடுவது போல் யார் கும்பிட முடியும்?
யோசித்து பாருங்கள். இறைவனோடு நெருங்கி வழிபாடு செய்ய செய்ய மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள், இறைவனை அதிகம் சென்று வழிபாடு செய்ய செய்ய நான் ஒன்றுமற்றவன் ஏதுமற்றவன் என்ற பணிவு வருகிறதா? நான் இவ்வளவு சாமி கும்பிட்டவன் என்ற திமிர் வருகிறதா? நான் கும்பிட்டது போல் யார் கும்பிட்டார்? நான் யாகம் செய்தது போல் யார் செய்தார்? நான் கும்பாபிஷேகம் செய்தது போல் யார் செய்தார்? நான் பூஜை செய்தது போல் யார் செய்திருக்கிறார்? நான் கோயில் ஸ்தாபித்தது போல் யார் ஸ்தாபித்திருக்கிறார்? நம்முடைய அகங்காரம் இறைவன் சன்னதியிலும் அழிவதில்லை. நம்மில் சூரபன்மன் தான் ஜெயிக்கிறான், சுப்பிரமணியர் தோத்துக்கொண்டே இருக்கிறார். இட்ஸ் a rare concept. உனக்குள்ள சுப்பிரமணியர் இருக்கிறார், he must win. உனக்குள்ள இருக்க சூரபன்மன் தோத்து போகணும். நான் ஒண்ணும் இல்லை, I am nothing before you, my Lord, I am nothing before you. நம்ம கையை அப்படி குவிக்கிறோமே, அதுவே என்ன அர்த்தம்? இதுவும் செயலை குறிப்பது, இதுவும் செயலை குறிப்பது. என் செயல் ஒடுங்கி விட்டது என்பதனுடைய அடையாளம் தான் கை குவித்தல். எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான சரண்டர், டோட்டல் சரண்டர். இது செயலை குறிப்பது. தெலுங்குல செயினாலே கையை குறிக்கும். செயினா செயல், செயலை கை தான் அடையாளமா. ஒருத்தர் ஒரு வேலையை செய்யலைன்னா அவன் கையால் ஆகாதவன் சார், அவன்கிட்ட போய் சொல்றீங்களே சார், அப்படித்தானே கேட்பாங்க. சரி, அந்த டோட்டல் சரண்டர் நடந்துட்டா என்னுடைய நான் கம்ப்ளீட்டா வித்ரா ஆயிடும். அப்படியே பரமாத்மாவுடைய நான் அங்க நிரம்பிடும் இல்லையா? இப்ப பரமாத்மாவுடைய நான் நிரம்பிச்சுங்கிறது தான் சுப்பிரமணியுடைய தத்துவம். எப்படி? இப்ப சுப்பிரமணியரை பார்ப்போம். 6 முகங்களோட இருக்கிறார்னா என்னன்னா, நமக்கு 6 சக்கரம் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை. இது துரியம். அப்புறம் துரியாதீதம். அது ரெண்டும் ஒரே நிலைதான். பட் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், நெஞ்சு அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. இது ஒரு பெரிய சயின்ஸ். பேசினா மணிக்கணக்காக பேசணும். இதெல்லாம் பல பேர் உடனே ஒரு டிராயிங் போட்டு ஒரு பாயிண்ட் போட்டு திஸ் இஸ் மூலாதாரம், திஸ் இஸ் ஆக்ஞா. ஐ எம் வெரி சாரி, ஒரு சிங்கிள் பாயிண்ட் மூலாதாரா இல்லை. ஒரு சிங்கிள் பாயிண்ட் நீங்க வச்சு திஸ் இஸ் மூலாதாரெல்லாம் கிடையாது. அது 350 ரூபா கிளாஸோட முடிஞ்சு போயிடும். தட் இஸ் நாட் மூலாதாரா. எது மூலாதார? உங்களுடைய என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கால்டு மூலாதாரா. நீங்க எப்படி உயிர் வாழ்றீங்க? நம்ம எப்படி உயிர் வாழ்றோம்? சாப்பிட்றதால உயிர் வாழ்றோம். நம்முடைய என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படி தூக்கி ஒரு பிரெட்டை உள்ள போட்டா அது பிளட்டா மாறுது. பிரெட் உள்ள போகுது, பிளட்டா மாறிடுது. எவ்வளவு பெரிய ஒண்டர்ஃபுல் சிஸ்டம் இது! பிரெட் உள்ள போய் பிளட்டா மாறுது. அப்புறம் தோலுக்குன்னு ஒன்று போகுது, விட்டமின் கரெக்டா. அப்ப பல்லுக்குன்னு போகுது, பல்லுக்கு போகுது. கொரியர் சர்வீஸ் கூட அப்படி பண்ண மாட்டேங்கிறான். அது பல்லு கொண்டு போய் வேண்டியது கொண்டு போய் தோல்ல வச்சு விட்டா என்ன? தோலுக்கு கொடுக்க வேண்டியது தோலுக்கு கொடுக்கறது, பல்லு கொடுக்க வேண்டியது பல்லு கொடுக்க. இன்னும் இந்த சிஸ்டம் பண்ற வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அரைச்சு கிரச்சு அவன் கருப்பா மஞ்சளா வெள்ளையா என்னென்னமோ சொல்றான். இந்த என்டையர் மூலாதாரம்ங்கிறது என்னன்னு கேட்டா the entire digestive system. அதான் that is மூல ஆதாரா. எல்லாத்துக்கும் மூலமான ஆதாரம் உங்கள் உணவு. அன்னம் பிரம்மம் என்றது வேறு. அப்போ அது கடவுள். அதில் அந்த பகுதி, அந்த முழுவதும் உணவை வாங்கி உடலுக்கு தேவையானவற்றாக பிரிக்கிற அந்த சுழற்சி சரியாக இருந்தால் மூலாதார சக்கரம் சரியாக இருக்கிறது என்று பொருள். ஒவ்வொரு மனிதனும் மூலாதாரத்திலிருந்தே தாண்ட முடியாது. ஏன் சார்? யானை 18 மணி நேரம் நடக்குமா காட்டுக்குள்ள? யானை 18 மணி நேரம் நடக்குமா? ஏன்? சாப்பிட்றதுக்கா? அது இன்னொரு கஷ்டம். சாப்பாடு தேடி நடக்கும். நடந்ததாலேயே பசிக்கும், பசிச்சதாலேயே நடக்கும், நடந்ததாலேயே பசிக்கும். இதுக்கு ரொம்ப இருட்டிடுறதால 6 மணி நேரம் தூங்கிக்கும். 18 மணி நேரம் சாப்பாட்டுக்காக. ஆனால் நாமெல்லாம் என்னன்னா 81 வயசு வரைக்கும் சாப்பாட்டுக்காகவே அலையிறோம் இல்லையா? திரும்ப 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 அதே ஓடிக்கிட்டே இருக்கும். மூலாதாரத்தையே நம்ம கிராஸ் பண்ணல. நான் சொல்லல, பட்னத்தார் சொன்னார், உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து. இன்னும் நம்மளால ஒரு காஃபி விட முடியல, ஒரு பர்டிகுலர் வடையை விட முடியல. அந்த மாமலை உங்க அந்த போலி வாங்கிட்டு வந்துடும். அந்த போலி ஸ்டாலில் இருக்க மாதிரி இவர் எங்கே இல்லை, இவரே காலி ஸ்டால். ஆனால் அந்த போலி இல்லாமல் முடியாது இல்லையா? மூலாதாரம். அதுலேயே தான் நம்ம உயிர், ஆற்றல், பிராணா, என்டையர் பிராணா எங்கே இருக்குன்னா மூலாதாரம். என்னத்தை சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எப்போ சாப்பிடலாம், மீன் தொடுத்து ஃப்ரிட்ஜில் வை, ராத்திரி சாப்பிட்டு. ஏன் அப்போ அதை விடுறது நம்ம தயாராக இல்லை. வச்சது சார். தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு வேர்டு வருது தெரியுமா? தைத்திரிய உபநிஷத்தில் ஆரம்பத்தில் உயிர்கள் உணவை உண்ணுகின்றன, ஆரம்பத்தில் உயிர்கள் உணவை உண்ணுகின்றன, நாளடைவில் உணவு உயிரை உண்ணுகிறது. This is தைத்திரிய உபநிஷத் வேர்ட். ஆரம்பத்தில் உயிர்கள் உணவை உண்ணுகின்றன, நாளடைவில்
உணவு உயிரை உண்ணுகிறது. ஏன் இது நமக்கு ஒத்துக்காது, சாப்பிட்டு விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இதை விட்டுடுங்களேன், டாக்டர் உங்களை வேணா விட்டுடலாம், அது மட்டும் விட முடியாது. அது இல்லாமல் என்ன செத்து போடல டாக்டர் பாருங்க. அப்போ மூலாதார அந்த சக்கராலேயே நம்ம நிற்கிறோம். ஏன்னா நமக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறவெல்லாம் ஒரு பாயிண்ட் போட்டு மூலாதாரம் குண்டலினி இங்கே அந்த ரைஸ் பம்ப் வச்சு ரைட் மேலே கொண்டு போயிடுமே. அந்த உணவின் மீதான ஈர்ப்பு தொலையாத வரை அந்த உயிர் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்துக்கு வராது. ஒரே ஒரு லிமிட்டேஷன், இந்த மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் ஒன்னோட ஒன்று அப்படி லேசாக அப்படி பின்னி இருக்கும். இந்த சுவாதிஷ்டானம்னா என்னன்னா செக்ஷுவல் பொட்டன்சி, இன விருத்தி ஆற்றல். சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் என்னன்னா உயிரை உண்டு பண்ணு. உயிரை உண்டு பண்ணுறதுக்கு என்ன வேணும்? சாப்பிடு. விலங்கு வாழ்க்கை தானே, எல்லா விலங்கு அப்படித்தானே இருக்கு. மூலாதாரம் அண்ட் சுவாதிஷ்டானம். நீ எதிலிருந்து உற்பத்தி ஆனாயோ அது